உட்காரு உட்காரு. நான் உட்காந்துட்டேன். ஓடுறேன். உட்காரு. என்ன பாத்துக்கிட்ட? 19 22 23. நோ என்னப்பா? நோ என்ன? நான் எங்க போனேன் உனக்கு என்ன? எங்கே போகிற சொல்லுங்க. நமக்கு யாராவது வராங்களா? டைம் ஆச்சு, அவசரமா போறேன். என்ன விஷயம்? இங்கே தானே? அது தெரியும் எனக்கு. இப்படி தான் போவாங்க எல்லாருமே. அப்படியா? இங்கே வராங்களா? அந்த பக்கம் இந்த பக்கம் பொருள் இருக்குது. பொருள் அப்படியா? நல்ல பொருள். 150 120 குத்துன்னு வாங்க, வேஸ்ட்டு. அதே மாதிரி தப்புன்னு இருக்கும். அப்படியா? ஆமா. இந்த இடத்துக்கு நம்ம கோபால் அதை அடிச்சுதான் மேலே போயிட்டான். ஐயோ, அதெல்லாம் அடிக்கக்கூடாது. நம்மளே காய்ச்சினது ஃப்ரெஷ்ஷு. பாருண்ணா யாரும் வராங்க. யாரும் வரலையே. வரலையா? 22 பாக்கெட் இருக்கு. 60 பாக்கெட் ஓடிச்சு. 22 தான் அது. இது நீ எப்ப தந்து வைக்கிற? நீ 3 வாரமா ஓடிட்டு இருக்கா? அங்க போய் பாரு, எச்ச குடி குடிச்சதெல்லாம் பாக்கெட்ல 3 வாரமா? தெரியாதா? தெரியாதே. வெயிலுக்கு நம்மளும் 2 பாக்கெட் உள்ள தள்ளி இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. எவ்வளவு ஒரு பாக்கெட்? 60 ரூபா. என்னப்பா நக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நக்கிறேன். ஓஹோ, தப்புன்னு வைக்கிறீங்களா? ஒரு பாக்கெட். இருந்தா எடுத்து தரேன். என்ன அவசரம்? டைம் ஆகுதுல, எடுத்து தரேன். இருங்க. ஓட கம்மியா பண்ணலாம். ஒரு ரைடு இதை குடிச்சு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்குப்பா. அது ஆகாதுண்ணா. ஒயின் ஷாப்பே போயிடுறேன். அங்க போனா கோட்டரு, வாட்டரு, கிளாஸ், சைடிஸ், வாட்டரு, சைடிஸ், சுண்டல், முறுக்கு எல்லாத்தையும் வாங்க. 200 ஆயிரம். நீ 60 ரூபா சொன்னியே. சரி, இது இப்ப வந்து இது ஏன் அத வாங்கிக்கலாம். நீ விழுந்துடாத. லைட்டா போட்டது செஞ்சுட்டு நீயாலே போட்டியா? அப்பதானே முதல்ல ஒரு பாக்கெட் கூட சாம்பிள் பாப்போம் எப்படி இருக்குன்னு. அடிச்சா கும்முன்னு இருக்குமா? அடிச்சா கும்முன்னு இருக்குமா? அடிச்சா கும்முன்னு இருக்கு. அடிச்ச கம்முன்னு தான் இருக்கும். நல்லா இருக்கும். புடி காட்டு. காசு எடுத்துப்பா. காசு 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 கொடு. ஒரே ரைடா இருக்கு. அங்க விற்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தள்ளிட்டு இருக்கோம். திடீர்னு தடி வந்துருக்கு. ஜிபே பண்ணிடலாமா? ஜிபே பண்ணிடலாமா? பேப்பே ஜிபே பேப்பே இல்ல, ஜிபே. ஜிபேனா? ஜிபேனா கூகுள் கூகுள் பேவா? சரி சரி. நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லிட்டேனே. நம்பர்னா நான் ஃபோன் நம்பர் 90 90 80 83 83. அப்புறம் வரட்டுமா? சும்மா போயிட்டு வாங்க. ஆளு வருது. அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறான். அந்த பக்கம் தான் வருது. போட்டு விட்டுருவானு. அப்படியா? 90 80. அதுக்கப்புறம் என்ன சொன்னா? 90. என்ன சொன்னா? 90 ஜிபே நம்பரா? 80 90 80 37 37. பாக்கெட்டா கூட அடிச்சுட்டா இருப்பான். வா சீக்கிரம் வாடா. வாடா தொண்ணூறு ஜிபே பண்ணா அதத்தான் பாதி சொல்ற. அப்புறம் வந்து பயமுத்து விடுற. இது வரேன். 90. நான் வேணா அப்படி ஓரமா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா? எங்க போயிட்டேன்? இந்நேரம் நான் ஒயின் ஷாப்பாவது போய் நேரம் கட்டிங் போட்டு போயேன். அது ஏற சுப்பா இப்ப ஏறினது
வரும்போது போகும்போது இவன் வரான் அவன் வரான்னு பயந்துட்டு அந்த ஆள் பார்த்து விற்கலாமா? சரக்கு அடிக்கிற மூடே போயிரும் போல இருக்க. இல்ல ஒரு சரக்கு இல்ல போனா இல்ல உண்ணா போனா இல்லையா அங்க போனா 200 ரூபா ஆகும். இங்க உட்காந்து தெரியுது இல்ல ஒரு 60 ரூபா மேட்ரை முடிக்கலான்னு பார்த்தா இரு வரேன். இப்ப நம்பர் சொல்லு. 97 93 93 கடகடன் சொல்லு. அடுத்த ஆள் வந்துட போற. நீ சாராயம் விக்கிற மாதிரி தெரியலையே. மொத்தத்தையும் நீயே குடிச்சிருவ போல இருக்க. என்ன அவசரம்? அடிக்கலாம் வா. நீ அடிக்கலாம் இதை வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கே. இருந்தா நான் ஒண்ணு போட்டுக்கிறேன். சரி சரி 97 அப்புறம் 93 அப்புறம் நக்கிறதுக்கு தான் வாங்கிட்டானா தப்பு போ. நக்கரு கருவாடு இருக்கும் அந்த கடை. அப்படியா? குண்டை கரக்கா இருக்கும் கருவாடு முறை நக்கி பார்த்து வாங்கிட்டானா. உப்பு இருக்காரு பார்த்தா உப்பு பார்த்து இங்க வா இங்க வா. பக்கத்துல ஒரு அக்கா குண்டாக்கா இருக்கும் கோகிலாக்கா. அங்கயா? ஆமா ஆமா சரி கருவாடு ஆமா நல்லா இங்க வாடா. என்ன சொல்லி கேப்ப? கருவாடு தான் பேர் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம அவங்க கேட்பாங்க. கருவாடு கண்ணுக்குட்டி என்ன கொடுத்தாரு. மனுஷனுக்கு உள்ள பேர் மாதிரி தெரியலையாது. அது கோடு வேணும் அப்படிதானே இருக்கும். எனக்கு ஜிபே நான் பண்ணி நான் ஒரு இது போட்டா தான் நான் அங்க போய் வந்து வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அவசரத்துக்கு கழுவுறேன். நீங்க இல்ல நீங்க இல்ல நான் வேலைக்கு போறேன் சார். வெளியே புண்ணா உண்டான புண்ணா. நீ ஓரமா இருங்க ஓரமா என்ன சொல்லி கொட்டா இதுல. அது ஒண்ணுக்கு போய் வச்சிருந்தா எனக்கு நான் அடிக்கிறேன் சார். அவன் தான் சார் என்ன விளையாடு மோர் கூட்டாரு. ஐயோ உட்காரு சரி. ஐயோ நான் ஒத்துக்கிறேன் சார். இருங்க சார். நான் வேலைக்கு போறேன் சார். அப்படி போயிட்டு தம்பி நான் சொல்றேன் ஒத்துக்கிறேன். நான் சொல்றேன் சார். நான் வேலைக்கு போனேன் சார். கூப்பிட்டு கல்வராயன் மலை அங்க இருந்து சரக்கு பிடிக்க முடியல. இங்க வந்து குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாங்க சார். அதுல சுண்ணாம்பு அதிகமா கலக்கல. சுண்ணாம்பே கலக்கல சொல்லி ஏமாத்தி குடிக்க சார். அவர் பேர் கேட்டீங்களா? கண்ணுக்குட்டியா? சத்தியமா இது அவன் பேர் தான் சார். நம்ம தான் சார். அவனே வாங்க 2 பேர் வாங்க சார். உட்காரு நான் உட்கார்ந்து சார். வா சார் ஓடுற சார். என்ன பாத்துக்கிற? கள்ள குடிச்ச கள்ள சாரை வச்சது எத்தனை வித்த? ஐயோ இல்ல நான் ஒத்துக்கினேன். நான் கூட சேர்ந்தேன் சார். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். குடிச்சு அங்க பக்கமா இருக்க குடிக்கிறார். ஐயோ சரக்கு இல்ல தண்ணி தானே. சும்மா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேன். அது போலீஸ் கிடையாது. நானும் சரக்கு வைக்கல போட்டு அடிச்சாரு. நல்ல சாரையெல்லாம் குடிக்க கூடாது. குடிச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. குடிக்க கூடாதுன்னு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கேமரா பாருங்க இங்க பாருங்க. ஓ சாரி நண்பா. இது வேற வாட்டர் தானே. அப்படியா? பம்பு தண்ணி அது கரெக்ட் இருக்கா? சும்மா எனக்கு சரக்கு அடிக்கிற மூடே போச்சு. சரக்கே எனக்கு வேண்டாம். வணக்கம், நான் உங்க விஜய் பிரபா. பிராங்க் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிராங்க் வந்து யார் மனசையும் வந்து புண்படுத்தணும் அப்படின்லாம் இல்லை, மக்களுக்கு வந்து சமூக விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான். இப்போ பார்த்துருப்பீங்க பாக்கெட் சாராயம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதை குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்து இறந்துட்டாங்க. இந்த 50 பேர் குடும்பமும் இன்னைக்கு வந்து நடு ரோட்டில் வந்து நிற்குது. இதான் அரசாங்கம் வந்து பல சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமைப்படுத்தினாலும் கூட இந்த மாதிரி இல்லீகலாக வந்து நிறைய பேர் வந்து விற்கிறத வந்து மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம போய் தேடி போய் குடிச்சு இல்லீகலாக விற்கிறாங்க, அது லீகல் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை போய் குடிச்சு அப்புறம் அதில் வந்து உயிரை விட்டுட்டு அதால் வந்து நிறைய ஃபேமிலி வந்து நடு ரோட்டில் குழந்தைங்கள்லாம்
ரோட்ல நிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை குடிக்கிறது இன்னையோட விட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு உயிர் பலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. கள்ளச்சாராயம் குடிக்கிறது தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன விழிப்புணர்வுக்காக இதை பண்ணோம். மற்றபடி யார் மனசும் துன்புறுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை, முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு இதுமாதிரி கள்ளச்சாராயம் கலாச்சாரம் இன்னையோட இந்த வீடியோவோட இந்த உயிர் பலியோட அடுத்து எந்த உயிர் பலியும் நடக்காம பார்த்துக்கிறது கவர்மெண்ட் கையில மட்டும், அரசாங்க கையில மட்டும் இல்லை, ஒரு குடிமகன் கையிலையும் இருக்கு. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அரசாங்கம் என்னதான் சட்டத்திட்டங்கள் போட்டாலும் மக்கள் அது கட்டுப்பட்டு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அடியோட அழிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம சேனல் சார்பா வந்து நான் உங்க நண்பனா உங்க வீட்டு பிள்ளையா நான் சொல்லிக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோல உங்கள்கிட்ட மீட் பண்ணிட்டேன். டாடா பை பை. See you. எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க. பாக்கெட் கொடுக்குவா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் ஒரு பாக்கெட் ஆயிரம் கல்ல